அனைவருக்கும் வணக்கம். இலங்கை மத்திய வங்கியின் வங்கி தொழில் கற்கை நிலையத்தினால் இவ்வருடம் உயர்தர பரீட்சையில் பொருளியலை ஒரு பாடமாக தோற்றவிருக்கும் மாணவர்களின் நலன் கருதி நடாத்தப்படுகின்ற அறிவூற்று நிகழ்ச்சி தொடரின் மற்றுமோர் அம்சத்தில் உங்களுடன் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கையின் நிதியியல் சந்தைகளும் அதன் அண்மைக்கால அபிவிருத்திகளும் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாட உள்ளோம். அந்த வகையிலே இன்றைய கலந்துரையாடலுக்காக எம்மோடு கலந்திருக்கின்றார் மத்திய வங்கியின் பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்பு திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் கலாநிதி ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் ஸ்ரீதரன். வணக்கம். நிதியியல் சந்தை என்பது நிதியியல் முறைமைக்குள் ஒரு பகுதியாக இருப்பதால் இலங்கையின் நிதியியல் சந்தைகளும் அதன் அண்மைய போக்குகளும் என்ற தலைப்பிற்குள் போவதற்கு முதல் நிதியியல் முறைமை என்றால் என்ன, அதன் பிரிவுகள் எவை என்பதை மாணவர்களுக்கு விளக்கம் அளித்து நாங்கள் எங்களின் தலைப்புக்கு போகலாம் என்று நினைக்கின்றேன். நிதியியல் சந்தையும் அதன் அண்மைய போக்கு என்று நாங்கள் இந்த தலையங்கத்தை தந்திருந்தாலும் கூட நிதியியல் சந்தை என்பது நிதியியல் முறைமையினுடைய ஒரு பிரிவாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் நிதியியல் முறைமை என்றால் என்ன என்பது பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை பார்த்து கொண்டு நாங்கள் நிதியியல் சந்தை என்ற விடயப்பரப்புக்குள் கலந்துரையாடலை நகர்த்தி செல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த வகையிலே நிதியியல் முறைமை என்றால் என்ன என்ற கல்விசார் வரவிலக்கணத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு நாடு அல்லது பொருளாதாரத்தில் நிதியியல் சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கு உதவக்கூடிய முறைமையினை நாங்கள் நிதியியல் முறைமை என்று வரையறுத்து கொள்ள முடியும். இந்த இடத்திலே மாணவர்களுக்கு பல்வேறுபட்ட வினாக்கள் உருவாகலாம். ஒன்று, இந்த நிதியியல் முறைமையிலே நாங்கள் சொல்கிறோம் பல்வேறுபட்ட நிதியியல் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்கின்ற ஒரு முறைமை நிதியியல் முறைமை என்று சொல்கிறோம். அவ்வாறான கட்டத்திலே கேட்கக்கூடிய கேள்வி, நிதியியல் கொடுக்கல் வாங்கல்கள் என்றால் என்ன? இந்த கேள்வியை நாங்கள் ஒரு இலகுவான விடயத்தை, ஒரு உதாரணத்தை பார்ப்பதன் மூலமாக நிதியியல் கொடுக்கல் வாங்கல்கள் என்றால் என்ன என்பதனை விரிவாக பார்ப்பதன் மூலமாகவும் அதன் மூலமாக ஒரு நிதியியல் முறைமையில் என்னென்ன பிரிவுகள் காணப்படும் என்பதனையும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே உண்மையிலே நீங்கள் ஒரு மாணவராக இருந்து கொண்டு பாடசாலைக்கு செல்கின்ற போது உங்களுக்கு ஒரு கொப்பியோ அல்லது வேறு ஏதோ ஒரு பொருளோ தேவையாக இருக்கின்ற போது நீங்கள் காலமே அந்த கடையிலே போய் அந்த பொருளை வேண்டுவீர்கள். வேண்டுகின்ற போது அந்த பொருளுக்கு பதிலாக நீங்கள் என்னத்தை கொடுக்க வேண்டும்? ஒரு பணத்தை அங்கே செலுத்த வேண்டியதாக இருக்கும். அந்த இடத்திலே ஒரு பணக்கொடுக்கல் வாங்கல்கள் உருவாகின்றது. இந்த பணக்கொடுக்கல் வாங்கல் ஒரு நிதியியல் முறைமையினுடைய ஒரு பகுதியாக உள்வாங்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு உங்களைப் போல பல மாணவர்கள் அல்லது பல வாடிக்கையாளர்களிடமிருந்து பெற்ற பணத்தினை அந்த கடையினுடைய உரிமையாளர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஒரு வங்கியிலே கொண்டே வைப்பிலிடுவார். அவ்வாறு தன்னுடைய வங்கியிலே கொண்டே அவர் வைப்பிடுகின்ற போது அங்கு வங்கி என்கின்ற ஒரு முறைமை ஒரு நிறுவனம் அந்த செயற்பாட்டுக்குள்ளே உள்ளடங்குகிறது. அதை தவிர அங்கு அந்த வங்கியிலே உருவாக்கக்கூடிய பல்வேறுபட்ட கணக்குகள், அது சேமிப்பு கணக்காக இருக்கலாம் அல்லது நடைமுறை கணக்காக இருக்கலாம். நாங்கள் உதாரணத்துக்கு நடைமுறை கணக்கு என்று எடுத்துக்கொள்வோம். அந்த வங்கியிலே நடைமுறை கணக்கு சார்ந்த கொடுக்கல் வாங்கல்கள், அது தொடர்பான நடைமுறைகள் அங்கு உள்ளடக்கப்படுகிறது. ஆகவே இங்கே இந்த செயற்பாட்டிலே 2 விடயங்கள் உள்ளடங்கிறது. முதலாவதாக அங்கு ஒரு காசு கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகிறது. பிறகு அங்கு வங்கி என்ற ஒன்று அந்த நடைமுறைக்குள்ளே வருகிற அந்த கொடுக்கல் வாங்கல்களுக்குள்ளே. இப்போது அந்த கடைக்காரர் மொத்த வணிகரிடமிருந்து அவர் தனக்கு தேவையான பொருட்களை வேண்டிவிட்டு அவர் என்ன செய்யலாம், ஒரு காசோலையினை அந்த மொத்த வணிகருக்கு கொடுப்பார். அவ்வாறு ஒரு காசோலையினை கொடுக்கின்ற போது இங்கே அடுத்த இந்த கொடுக்கல் வாங்கல்களே இன்னொரு விடயம் உள்ளடங்குகிறது, காசோலை கொடுக்கல் வாங்கல். இந்த காசோலை கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுகின்ற போது இந்த காசோலை சில வேளைகளிலே ஒரு வங்கியினுடைய காசோலையை அந்த மொத்த வணிகர் இன்னொரு வங்கியிலே கணக்கு வைப்பிருப்பாராக இருந்தால் அவர் அந்த வங்கியிலே அந்த காசோலையை வைப்பிலிடுகின்ற போது இவருடைய இந்த குறிப்பிட்ட வங்கியிலே இருக்கக்கூடிய காசோலை தீர்ப்பனவு செய்யப்பட வேண்டும். அங்கு தீர்த்தல் முறைமை என்ற ஒன்று உள்ளடங்குகிறது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா முதலில் காசு கொடுக்கல் வாங்கல், பிறகு வங்கி வந்துச்சு, பிறகு என்ன நடந்துச்சு என்று சொன்னால் காசோலை உள்ளுக்குள்ளே வருகிறது. இந்த இவ்வளவு செய்முறைகளும் ஒழுங்காக நடைபெற வேண்டுமாக இருந்தால் அங்கு ஒரு ஒழுங்குபடுத்தினர்கள் அல்லது ஒழுங்குமுறைப்படுத்தல் என்ற ஒன்று தேவைப்படுகிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கியது தான் ஒரு நிதியியல் முறைமையாக காணப்படும்.
ஆகவே இதை நாங்கள் கல்விசார் ரீதியிலே சொல்வோமாக இருந்தால் நிதியியல் முறையிலே 4 பகுதிகள் காணப்படுகிறது. முதலாவது பகுதியாக நாங்கள் குறிப்பிட முடியும் நிதியியல் நிறுவனங்கள். இந்த நிதியியல் நிறுவனங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் கலந்துரையாடலிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வரப்போகிறது நிதியியல் சந்தைகள். அதற்கடுத்ததாக வரப்போகிறது நிதியியல் உட்கட்டமைப்பு. கடைசியாக நான் சொன்னது மாதிரி நிதியியல் ஒழுங்குபடுத்தினர்கள். இந்த 4 பேரையும் உள்ளடக்கிய அல்லது 4 தரப்பினரை உள்ளடக்கிய ஒரு விடயம்தான் நாங்கள் நிதியியல் முறைமை என்று சொல்லி வரைவிலக்கணப்படுத்தி கொள்ள முடியதாக இருக்கும். நிதியியல் முறைமையின் உள்ளடக்கம், நிதியியல் முறைமை என்றால் என்ன என்பதை விளக்கி கூறியிருந்தீர்கள் மாணவர்களுக்கு விளக்கமாக. நாங்கள் இப்போது நிதியியல் சந்தை என்பதால் கருதப்படுவது யாது என்று மாணவர்களுக்கு கூறியிருப்போம். அதாவது நிதியியல் முறைமை என்றது பற்றி ஒரு சுருக்கமான விளக்கத்தினை அறிந்து வைத்து கொண்டிருந்த நாங்கள் இப்போது நிதியியல் சந்தை என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். எந்த ஒரு சந்தையும் பொதுவான 2 தரப்பினர் இருப்பார்கள். ஒன்று கொள்வனவாளர்கள், இரண்டாவது விற்பனையாளர்கள், அல்லது 2 விடயங்கள் உள்ளடக்க இருக்கும். நிரம்பல் அல்லது கேள்வி. இந்த 2 விடயங்கள் ஒரு சந்தையிலே உள்ளடக்கப்பட்டிருக்கும். இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நிதியியல் சந்தை என்பதனை மிக இலகுவாக விளங்கப்படுத்தி கொள்ள முடியும், வரைவிலக்கணப்படுத்தி கொள்ள முடியும். அதாவது கேள்வி மற்றும் நிரம்பல் சக்திகளால் தீர்மானிக்கப்பட்டவாறு நிதியியல் பிணையங்கள் மற்றும் ஏனைய இலகுவாக பரிமாற்றக்கூடிய நிதியியல் கருவிகள் என்பன பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்களினால் குறைந்த பரிமாற்ற செலவில் பரிமாற்றப்படும் சந்தையினை நிதியியல் சந்தை என நாங்கள் குறிப்பிட முடியும். இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம்? இந்த நிதியியல் சந்தையிலே 2 விடயங்கள் உட்படப்படுது. இங்கே பிரதானமாக பிணையங்கள் பரிமாற்றப்படுகிறது. அதாவது ஒரு நிறுவனங்கள் அல்லது ஒரு நிறுவனம் தனக்கு மூலதனம் தேவைப்படுகின்ற போது அந்த மூலதனத்தை பெற்றுக்கொள்வதற்காக நிதியியல் சந்தை ஒன்றிலே தன்னுடைய பிணையங்களை விநியோகித்து அந்த நிதியியல் சந்தையிலிருந்து சேமிப்பை அல்லது முதலீட்டாளர்களிடம் இருந்து பணத்தினை திரட்டிக் கொள்கின்ற ஒரு இடமாக இந்த நிதியியல் சந்தை என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு மிக எளிமையான உதாரணத்தை நான் சொல்வேனாக இருந்தால், ஒரு கம்பெனி அந்த கம்பெனி தனக்கு ஒரு மூலதனத்தை தேவையாக இருந்தால், அது ஒரு நிரல்படுத்தப்பட்ட அல்லது பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனியாக இருக்குமாக இருந்தால், அது பங்குச்சந்தையிலே சென்று அந்த பங்குச்சந்தையிலே தன்னுடைய பங்குகளை விநியோகிப்பது மூலமாக தனக்கு தேவையான மூலதனத்தை அல்லது நிதியினை திரட்டி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த சந்தர்ப்பத்திலே அந்த பங்குச்சந்தை என்பது ஒரு நிதியியல் சந்தையினுடைய ஒரு அங்கமாக காணப்படுகிறது. இங்கே இந்த நிதியியல் சந்தையிலே நாங்கள் அவதானிக்க வேண்டிய இன்னொரு முக்கிய விடயம், இந்த வரவிலக்கணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், குறைந்த செலவில் பரிமாற்றப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு நிறுவனம் தன்னுடைய முதலீட்டை தெரிவு செய்கின்ற போது குறைந்த செலவில் அந்த பரிமாற்றம் இடம்பெறுவதாக இருக்க வேண்டும். பொதுவாக நிதியியல் சந்தையிலே பரிமாற்றங்கள் இலத்திரனியல் முறை மூலமே இடம்பெறுகின்றன என்று கூறப்படுகிறது. அதாவது முன்னைய காலங்களிலே தொட்டுணரக்கூடிய ஒரு சான்று பத்திரங்களை விநியோகிப்பதன் மூலமாகத்தான் இந்த நிதியியல் சந்தையிலே பணம் திரட்டப்பட்டது. பிணையங்கள் என்பது சான்று பத்திரங்களாகத்தான் காணப்படும். ஆனால் இப்போதுள்ள நவீன வளர்ச்சி காரணமாக பொதுவாக நிதியியல் சந்தையிலே அனைத்து கொடுக்கல் வாங்கல்களும் இலத்திரனியல் முறைமையிலேயே இடம்பெறுவதாக காணப்படுகிறதை நாங்கள் அவதானிக்க வேண்டியதாக இருக்கிறது. நிதியியல் சந்தையின் வரவிலக்கணத்தை அறிந்து கொண்ட மாணவர்களுக்கு இப்போது நிதியியல் சந்தைகளின் நோக்கங்களை தெளிவுபடுத்த முடியுமா? அதாவது இந்த நிதியியல் சந்தைகள் எதற்காக இருக்கின்றன, அவை எதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை மாணவர்களுக்கு விளக்கமளிக்க முடியுமா? இது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும். அதாவது எந்த ஒரு விடயத்துக்கும் ஏதோ ஒரு நோக்கம் காணப்படுவதாக இருக்கும். ஆகவே இந்த நிதியியல் சந்தையினுடைய நோக்கங்கள் என்பதும் சில வரையறுக்கப்பட்ட நோக்கங்களை நாங்கள் மாணவருக்கு தெரிவித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னுடைய இதுவரையான கலந்துரையாடலில் நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தை நாங்கள் குறிப்பிட முடியும், மூலதனத்தினை திரட்டி கொள்ளுதல். அதாவது ஒரு நிதியியல் சந்தை என்பது நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான மூலதனத்தினை திரட்டி கொள்வதற்கு அது உதவுவதாக காணப்படுகிறது. இரண்டாவது விடயம், நிதியியல் சந்தை என்பது இடர்நேர்வை குறைத்து விலையிடக்கூடிய ஒரு முறைமையினை உருவாக்குகின்ற ஒரு இடமாக அல்லது ஒரு நோக்கத்தை கொண்டதாக காணப்படுகிறது. அதாவது
நாங்கள் பார்ப்போம். இப்போது என்னென்று சொன்னால், ஒரு முதலீட்டை செய்கிறோம், அதுக்கென்று ஒரு பங்குச் சந்தையோ அல்லது தொகுதி கடன் சந்தையோ அரச பணியங்கள் சந்தையோ இல்லை. என்னிடம் ஒரு மிகையான பணம் இருக்கிறது என்று சொன்னால், அதை நான் முதலிடுகின்றேன், ஒரு பிணையங்களிலே முதலிடப் போகிறேன் என்றால், அங்கு நான் எனக்கு தெரிந்தவர் யாராக இருக்குமோ அல்லது எனக்கு தெரியாதவர்களிடம் அந்த பணத்தை கொடுக்க வேணுமோ, அந்த கொடுக்கல் வாங்கல்களிலே அவர் இல்லை என்று சொல்லிவிடலாம், அல்லது இப்படி பல்வேறுபட்ட இடர்நீர்வுகள் காணப்படலாம். இடர்நீர்வு என்பது ரிஸ்க் என்று சொல்லப்படும். இவ்வாறு பல்வேறுபட்ட இடர்நீர்வுகள் காணப்படலாம். ஆகவே இந்த இடர்நீர்வுகள் குறைந்த அளவில் நாங்கள் ஒரு கொடுக்கல் வாங்கல்களை செய்யக்கூடியதாக அமையக்கூடியதாக நிதியியல் சந்தை என்பது காணப்படுவது இதனுடைய அடுத்த நோக்கமாக காணப்படுகிறது. அடுத்ததாக திரவத்தன்மையை வழங்குதல். அதாவது நிதியியல் சந்தை இல்லை என்று வைத்துக்கொள்வோம். ஒரு நாட்டிலே ஒரு செயற்படத்தக்க நிதியியல் சந்தை, ஆக்டிவ் மார்க்கெட் என்று சொல்லுவோம், செயற்படத்தக்க நிதியியல் சந்தை ஒன்று இல்லாமல் விட்டால் அங்கே என்ன செய்ய முடியாதென்றால், நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான நிதியினை திரட்டுவதற்கு ஒரு வழிமுறையை கண்டறிவதென்பது மிக கடினமானதாக இருக்கும். ஆகவே வினைத்திறனான நிதியியல் சந்தை என்பது ஒரு பொருளாதாரத்தில் திரவத்தன்மையினை உருவாக்கி கொள்வதற்கு மிகவும் வசதி அளிப்பதாக காணப்படுகிறது. ஆகவே திரவத்தன்மையை உருவாக்கி கொள்ளுதல் அல்லது திரவத்தன்மையினை வழங்குதல் என்பது ஒரு நிதியியல் சந்தையினுடைய நோக்கங்களில் ஒன்றாக காணப்படுவதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னொரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு சர்வதேச வர்த்தகத்திலே ஈடுபடுபவர்கள், இந்த சர்வதேச வர்த்தகத்திலே ஈடுபடுபவர்கள் ஒரு வகையான நிதியியல் சந்தையினை பயன்படுத்துவார்கள். என்ன என்று மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது அந்நிய செலாவணி சந்தை. இந்த அந்நிய செலாவணி சந்தையிலே சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் தங்களிடம் கிடைக்கப்பெற்ற, அதாவது ஏற்றுமதியாளர்களாக இருந்தால் தங்களுக்கு கிடைத்த இந்த அந்நிய செலாவணியை உள்ளூர் ரூபாவாக மாற்றுவதற்கோ, அல்லது இறக்குமதியாளர்களாக இருந்தால் உள்ளூர் ரூபாவை கொடுத்துவிட்டு தங்களுக்கு தேவையான அந்த அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்வதற்கோ உதவக்கூடிய ஒரு அந்நிய சந்தையாக இந்த அந்நிய செலாவணி சந்தை காணப்படும். ஆகவே சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு உதவுவதாகவும் இந்த அந்நிய செலாவணி சந்தை காணப்படுவதன் மூலமாக நிதிச்சந்தை உதவுகிறது என்பதை குறிப்பிடலாம். ஆகவே நிதிச்சந்தையினுடைய நோக்கங்களாக மூலதனத்தை திரட்டுதல், இடர்நீர்வை குறைத்தல், திரவத்தன்மையினை வழங்குதல், சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடல், ஒருங்கிணைக்கப்படும் நிதியியல் சந்தைகள் மீதான உலகளாவிய கொடுக்கல் வாங்கல்களை வசதிப்படுத்துதல் போன்ற காரணங்களை நாங்கள் முன்வைக்க முடியும் என்று நினைக்கிறேன். நிதியியல் சந்தை என்றால் என்ன, நிதியியல் சந்தைகளின் நோக்கங்கள் பற்றி மாணவர்களுக்கு கூறியிருந்தோம். இப்போது நிதியியல் சந்தையில் பயன்படுத்தப்படும் கருவிகள் எவை, அவற்றின் வகைகள் எவை என்பதை மாணவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியுமா? நிதியியல் முறைமை என்றால் என்னென்று பார்த்தோம், நிதியியல் சந்தை என்றால் என்னென்று பார்த்தோம், அதனுடைய நோக்கங்கள் பார்த்த நாங்கள். இப்போது நாங்கள் என்னென்றால் நிதியியல் சந்தையிலே பயன்படுத்தப்படக்கூடிய கருவிகளை பற்றி பார்க்கிறோம். இந்த நிதியியல் சந்தையிலே பயன்படுத்தக்கூடிய கருவிகளை நீங்கள் தற்போது திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நாங்கள் பல்வேறுபட்ட பிரிவுகளாக வகுக்கலாம். இதிலே நாங்கள் இங்கே நிதியியல் கருவிகளை 2 பகுதிகளாக பிரதானமாக பிரித்திருக்கிறோம். குறுங்கால நிதியியல் கருவிகள், இரண்டாவது நீண்டகால நிதியியல் கருவிகள். குறுங்கால நிதியியல் கருவிகள் என்பது ஒரு வருடத்துக்குட்பட்ட நிதியினை திரட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் குறுங்கால நிதியியல் கருவிகள் என்று சொல்லலாம். இந்த குறுங்கால நிதியியல் கருவிகளிலே திரைசேரி உண்டியல்கள், வர்த்தக பத்திரங்கள், வைப்புச் சான்றிதழ்கள், பெறுதிகள் என்பன காணப்படுகின்றன. இரண்டாவதாக இந்த திரையிலே நீங்கள் பார்க்கலாம் நீண்டகால நிதியியல் கருவிகள். இந்த நீண்டகால நிதியியல் கருவிகள் என்பதனால் திரைசேரி முறிகள், தொகுதி கடன்கள் என்பன காணப்படுகின்றன. இவை ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலத்துக்கு நிதியினை திரட்டுவதற்காக அரசாங்கத்தினாலோ அல்லது நிறுவனங்களினாலோ பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஆவணங்களாக காணப்படுகிறது. மூன்றாவது இன்னொன்று, இதுவும் ஒரு நீண்டகால நிதியியல் கருவியாக இருந்தாலும் கூட நாங்கள் இதை ஒரு மூலதன கருவிகள் என்றொரு விசேட வகுதிக்குள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இதனுடைய பண்பு வித்தியாசமானது. ஆகவே இதை நாங்கள் மூன்றாவதாக சொல்கிறோம் மூலதன கருவிகள். அந்த மூலதன கருவிகளிலே பங்குச் சான்றிதழ்களை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. நிதியியல் சந்தையில் பயன்படுத்தும் கருவிகளை தெளிவுபடுத்தியது போல் நிதியியல் சந்தை கட்டமைப்பில் உள்ள துணை சந்தைகள் பற்றி மாணவர்களுக்கு விளக்கத்தை தெரிவிப்பீர்களா? ஆம், நிதியியல் சந்தை என்பதனுள் நாங்கள் நிதியியல் சந்தை என்றால் என்ன என்று பார்த்தோம், நிதியியல் கருவிகள் என்றால் என்ன என்று பார்த்தோம். அடுத்ததாக மிக விரிவாக இந்த விடயத்துக்குள் நாங்கள் இப்போது போகிறோம். நீங்கள் இப்போது திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நிதியியல் சந்தையை பிரதானமாக 2 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன்.
முதலாவது வந்து பணச்சந்தை, இரண்டாவது மூலதன சந்தை. இந்த பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை என்ற இரண்டு வேறுபாடுகள் எவ்வாறு உருவானது என்று சொன்னால், எத்தனை காலத்துக்கு அல்லது எத்தகைய காலத்துக்கு நிதியினை திரட்டுகிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு இந்த சந்தைகள் இரண்டாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. முதலாவது வந்து பணச்சந்தை, அதாவது குறுங்கால தேவைக்காக நிதியினை திரட்டுகின்றதற்கான சந்தையினை பணச்சந்தை என்று நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த பணச்சந்தை என்பதனுள் பல்வேறு உபசந்தைகள் காணப்படுகின்றன. முதலாவதாக வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு சந்தை, திரைசேரி உண்டியல் சந்தை, அந்நிய செலாவணி சந்தை, ஏனைய குறுங்கால கடன் கருவிகள் சந்தை என்பதை நாங்கள் குறிப்பிட முடியும். இரண்டாவது வந்து மூலதன சந்தை. மூலதன சந்தை என்பது ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலத்துக்கு நிதியினை திரட்டுவதற்காக, அதாவது நிதியியல் கருவிகளை வழங்கி பணத்தினை அல்லது நிதியினை திரட்டிக் கொள்கின்ற ஒரு வகையான சந்தையினை மூலதன சந்தை என்று நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். இந்த மூலதன சந்தை என்பதனுள் நாங்கள் பங்கு சந்தைகள், அரச முறிகள் சந்தை, கம்பெனி படுகடன் சந்தை என்கின்ற 3 வகையான சந்தைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே நாங்கள் இந்த இவ்வாறான 3 சந்தைகளையும் ஒவ்வொரு சந்தையினுடைய பிரதான விடயங்களை பற்றியும் நாங்கள் மிக விரிவாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இது மாணவர்களுக்கு உதவி புரியக்கூடியதாக அமையும் என்று நினைக்கிறேன். நான் இந்த பணச்சந்தையிலே முதலாவதாக குறிப்பிடப்பட்ட சந்தை வங்கிகளுக்கிடையிலான அழைப்பு கடன் சந்தை என்பதாகும். வங்கிகளுக்கிடையிலான அழைப்பு கடன் சந்தை என்பது வங்கிகள் தமது கடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதன் மூலமாக தமது திரவத்தன்மை தேவைப்பாட்டினை முகாமை செய்யக்கூடிய ஒரு சந்தையினை நாங்கள் வங்கிகளுக்கிடையிலான கடன் கொடுக்கல் அதாவது அழைப்பு கடன் சந்தை என்று நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். இங்கே நாங்கள் இதை ஒரு நடைமுறை ரீதியிலே விளங்கிக் கொள்வோம். அதாவது வங்கிகள் தங்களுக்கு தேவையான தினசரி தங்களுக்கு எவ்வளவு தேவையான பணம் தேவைப்படுகிறது, அல்லது சில வங்கிகளிடம் பணம் மிகையாக காணப்படும். ஆகவே இந்த 2 விடயங்களையும் ஒவ்வொரு வங்கியும் கணித்து கொள்ளும். ஒவ்வொரு நாளும் அதாவது காலையிலே வந்து அன்றைய தினத்துக்கு தங்களுக்கு பணம் பற்றாக்குறையாக இருக்கிறதா அல்லது தங்களிடம் மிகையாக இருக்கிறதா என்பதை கணித்து கொள்ளும். அவ்வாறு கணித்து கொண்ட வங்கிகள், பற்றாக்குறையாக இருக்கின்ற வங்கிகள் ஏனைய வங்கிகளை நாடி அந்த வங்கிகளிடமிருந்து தங்களுடைய பற்றாக்குறைக்கு தேவையான நிதியினை பெற்றுக்கொள்ள முயற்சித்து கொள்ளும். அதே நேரம் மிகையாக இருக்கிற வங்கிகள் தங்களுடைய மிகையான பணத்தினை மற்ற வங்கிக்கு கடனாக கொடுப்பதற்கு முன்வரும். இந்த அழைப்பு கடன் சந்தையிலே பிரதானமாக ஒரு இரவு அடிப்படையில் தான் கொடுக்கல் வாங்கல்கள் நடக்கும். அதாவது இன்றைக்கு அந்த பணத்தினை பெற்றுக்கொண்டவர் நாளைக்கு அந்த பணத்தினை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற, அதாவது ஒரு இரவு அடிப்படையிலான கடன் கொடுக்கல் வாங்கலாக இந்த அழைப்பு கடன் சந்தை காணப்படும். இந்த அழைப்பு கடன் சந்தை ஏன் காணப்படுகிற இதனுடைய அம்சங்களாக நாங்கள் 2 விடயங்களை குறிப்பிட முடியும். அதாவது உடனடியாக பணம் தேவைப்படுகின்ற போது அந்த பணத்தினை திரட்டக்கூடிய ஒரு வகையான சந்தையாக இந்த அழைப்பு கடன் சந்தை காணப்படும். இரண்டாவதாக நாங்கள் குறிப்பிட முடியும் பிணையிடப்படாத கடன்கள். அதாவது நாங்கள் பிணையாக இதையும் கொடுக்காமல், அதாவது ஒரு வங்கிகள் மற்ற வங்கியிடமிருந்து பணத்தினை பெற்றுக்கொள்வதாக இந்த அழைப்பு கடன் சந்தை காணப்படுகிறது. இந்த அழைப்பு கடன் சந்தையிலே நீங்கள் அதாவது எங்களுடைய ஆண்டறிக்கையை பார்த்தீர்களாக இருந்தால் 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அழைப்பு கடன் கொடுக்கல் வாங்கல்களாக 4475 பில்லியன் ரூபாய்கள் பரிமாற்றப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு பரிமாற்றப்பட்ட தொகையானது ஏறத்தாழ 7.28% 9% என்கின்ற ஒரு வட்டி வீதத்துக்கு இடையிலே இந்த பரிமாற்றங்கள் நிகழ்ந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு சந்தை தொடர்பிலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்று கேட்டீர்களாக இருந்தால், இந்த சந்தை அதாவது ஒரு பொருளாதாரத்தினுடைய சந்தை வட்டி வீதங்களிலே மிகவும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு சந்தையாக காணப்படுவதை நாங்கள் குறிப்பிட முடியும். அதாவது ஒரு மத்திய வங்கி தன்னுடைய கொள்கை வட்டி வீதங்களை தீர்மானித்த பின்னர் அந்த கொள்கை வட்டி வீதத்தினுடைய மாற்றங்கள் உடனடியாக பிரதிபலிக்கக்கூடிய சந்தையாக இந்த வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு கடன் சந்தை காணப்படுகிறது. இந்த அழைப்பு கடன் சந்தைக்கு அடுத்தபடியாக ஏனைய சந்தைகளிலே அதனுடைய வட்டி வீதங்களினுடைய தாக்கம் மாற்றத்தினை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக
நாங்கள் திரைசேரி உண்டியல் சந்தை என்ற ஒரு சந்தையினை குறுங்கால சந்தையினுள்ளே பார்த்திருந்தோம். இந்த திரைசேரி உண்டியல் சந்தை என்பது அரசாங்கம் தனக்கு தேவையான அல்லது பாதீட்டு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு தேவையான பணத்தினை அல்லது நிதியினை திரட்டிக் கொள்வதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு வகையான சந்தையாக இந்த திரைசேரி உண்டியல் சந்தையினை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த திரைசேரி உண்டியல் சந்தையிலே அரசாங்கம் ஒரு வருடத்துக்கு உட்பட்ட முதிர்வு காலங்களை கொண்ட பிணையங்களை திரைசேரி உண்டியல்களை விநியோகித்து பணத்தினை திரட்டுகின்ற ஒரு சந்தையாக இந்த சந்தை காணப்படுகிறது. இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், அரசாங்கத்துக்காக இந்த நிதி திரட்டப்பட்டாலும் கூட அரசாங்கத்தினுடைய சார்பில் மத்திய வங்கி இந்த நிதியினை திரட்டுவதாக இருக்கும். வழமையாக ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த திரைசேரி உண்டியல்களை வழங்குவதற்கு தேவையான ஏலங்கள் நடைபெறுகின்றன. அவ்வாறு நடைபெறுகின்ற ஏலங்கள் மூலமாக இந்த திரைசேரி உண்டியல்கள் வழங்கப்படுவதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். இங்கு திரையிலே மாணவர்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், கடந்த ஆண்டு 2019ஆம் ஆண்டில் நாங்கள் திரைசேரி உண்டியல் வெவ்வேறுபட்ட திரைசேரி முதிர்வை கொண்ட திரைசேரி உண்டியல்களுக்கு முதலாம் தர சந்தை மற்றும் இரண்டாம் தர சந்தையிலே நிலவிய வட்டி வீதங்களை இங்கு குறிப்பிட்டிருக்கிறேன். பொதுவாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் 91 நாட்களுக்கு 7.45% தொடக்கம் 9.55% என்கின்ற ஒரு இடைப்பட்ட வீதத்திலேயே வட்டி வீதங்கள் நிலவியது. 364 நாட்கள் முதிர்வை கொண்ட ஒரு திரைசேரி உண்டியலை எடுப்பீர்களாக இருந்தால் முதலாந்தர சந்தையிலே 8.11% 10.99% வரை தான் 2019 ஆண்டு கால பகுதியிலே இதனுடைய வட்டி வீதங்கள் காணப்படுகிறது. தற்போது மாணவர்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும், அதாவது எங்களுடைய பொருளாதாரத்திலே வட்டி வீதங்கள் மிகவும் குறைவடைந்து கொண்டு செல்லுகின்ற நிலைமையை காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் உங்கள் வீடுகளில் கூட கதைத்திருப்பார்கள். அதாவது தற்போது வைப்புகளுக்கான வட்டிகள் மிக குறைவாக இருக்கிறது, கடன் வழங்கலுக்கு நாங்கள் குறைந்த வட்டி வீதத்திலே கடன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியும் என்று கதைத்திருப்பார்கள். இத்தகைய இந்த வட்டி வீதங்களை, வங்கியினுடைய வட்டி வீதங்களை திரைசேரி உண்டியலுடைய வட்டி வீதங்களும் ஓரளவுக்கு செல்வாக்கு செலுத்துவதாக காணப்படுவதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு சந்தை குறிப்பிடப்படுகிறது. இது அந்நிய செலாவணி சந்தை என்று சொல்லப்படுகிறது. இந்த அந்நிய செலாவணி சந்தையிலே நான் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டதைப் போல முதலீட்டாளர்கள், ஏற்றுமதியாளர்களாக இருக்கலாம் சரி, இறக்குமதியாளர்களாக இருக்கலாம் சரி, ஏற்றுமதி இறக்குமதியோடு தொடர்புபட்டவர்கள் தங்களுடைய அந்நிய செலாவணி தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக பரிமாற்றப்படுகின்ற ஒரு சந்தையாக இந்த அந்நிய செலாவணி சந்தை காணப்படுகிறது. இங்கே இந்த அந்நிய செலாவணி சந்தையிலே 2019ஆம் ஆண்டிலே நடைபெற்ற மொத்த செலாவணி பரிமாற்றம் ஐக்கிய அமெரிக்க டாலரிலே 19.4 பில்லியனாக காணப்பட்டது. இந்த அந்நிய செலாவணி சந்தையிலே பிரதானமாக நாங்கள் பல்வேறுபட்ட நாணயங்கள் கொடுக்கல் வாங்கல்களுக்கு பரிமாற்றப்பட்டாலும் கூட பிரதானமாக எங்களுடைய ரூபா ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராகத்தான் பெறுமதியிடப்பட்டு கணிக்கப்படுவதாக காணப்படுகிறது. இங்கே 2019ஆம் ஆண்டில் இலங்கை ரூபாவானது ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக 0.6% ஒரு உயர்வினை பதிவு செய்து 181.63 ரூபாவாக காணப்பட்டதை மாணவர்கள் மனத்தில் நிறுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த அந்நிய செலாவணி சந்தை ஏன் முக்கியத்துவமுடையதாக இருக்கிறது என்று சொன்னால், அந்நிய செலாவணி சந்தையிலே காணப்படக்கூடிய தளம்பல்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாக இறக்குமதி பெறுமதியினுடைய விலை தளம்பல்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த அந்நிய செலாவணி சந்தையினுடைய பரிமாற்றங்கள் பொருளாதாரத்தினுடைய தாக்கத்தை, அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் அல்லது மிதைவடைகின்ற தன்மைகள் பொருளாதாரத்தில் தாக்கத்தை உண்டுபடுத்தக்கூடியதாக இருக்கும் என்று விளங்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக பல்வேறுபட்ட குறுங்கடன் சந்தைகளையும் காணலாம். அதாவது வர்த்தக பத்திரங்கள் சந்தை. வர்த்தக பத்திரங்கள் சந்தை என்பது ஒரு நிறுவனங்கள் எவ்வாறு அரசாங்கம் திரைசேரி உண்டியல்களை வழங்கி அந்த நிதியினை பெற்றுக்கொள்கிறதோ அதே போல பாரிய நிறுவனங்கள் அல்லது கம்பெனிகள், பட்டியலிடப்பட்ட கம்பெனிகள் தங்களுக்கு தேவையான குறுங்கால தேவைக்கு, ஒரு வருடத்துக்கு உட்பட்ட தேவைக்கு நிதியினை பெற்றுக்கொள்வதற்காக வர்த்தக பத்திரங்களை விநியோகித்து நிதியினை திரட்டிக்கொள்ளும். அவ்வாறு நிதியினை திரட்டிக்கொள்கின்ற ஒரு வகையான சந்தையினை இந்த வர்த்தக பத்திர சந்தை என்று நாங்கள் குறிப்பிடக்கூடிய முடியும். இவையெல்லாம் பணச்சந்தையினுடைய வடிவங்களாக காணப்படும். இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு வகையான சந்தை
சந்தை காணப்படுகிறது. அது மூலதன சந்தையினுடைய ஒரு உட்பிரிவாக கருதக்கூடிய சந்தை திரைசேரி முறிகள் சந்தை. இந்த திரைசேரி முறிகள் சந்தை என்பது எவ்வாறு அரசாங்கம் தன்னுடைய நிதி தேவைக்காக, குறுங்கால நிதி தேவைக்காக திரைசேரி உண்டியல்கள் சந்தையை பயன்படுத்தி ஒவ்வொரு வாரமும் நிதியினை திரட்டுகிறதோ, அதே போல திரைசேரி முறிகள் சந்தை என்பது அரசாங்கம் தனது பாதீட்டு பற்றாக்குறைக்கு நிதியிடலை செய்வதற்காக ஒரு வருடத்துக்கு தேவையான நிதியினை, அதாவது ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலத்தில் திருப்பி செலுத்தக்கூடிய முதிர்வை கொண்ட திரைசேரி முறிகளை வழங்கி நிதியினை திரட்டுகின்ற சந்தையாக இந்த திரைசேரி முறிகள் சந்தையினை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த திரைசேரி முறிகள் சந்தை குறிப்பாக அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற திரைசேரி முறிகள் 2 ஆண்டு தொடக்கம் 20 ஆண்டு காலம் வரையான முதிர்வை கொண்டதாக காணப்படும். திரைசேரி முறிகள் சந்தைக்கு மேலதிகமாக நாங்கள் 2 வகையான சந்தைகளை பார்க்கலாம். அதுவும் நீண்டகால மூலதன சந்தையாக காணப்படுகிறது. ஒன்று இலங்கை அபிவிருத்தி முறிகள் சந்தை. இலங்கை அபிவிருத்தி, ஸ்ரீலங்கன் டெவலப்மெண்ட் பொண்ட்ஸ் என்று சொல்வார்கள். இந்த இலங்கை அபிவிருத்தி முறிகள் சந்தை 2, 3 வருடம், 4 வருடம், 5 வருடம் கொன்ற முதிர்வை கொண்டதும் இந்த இலங்கை அபிவிருத்தி முறிகள் ஐக்கிய அமெரிக்க டாலரிலே விநியோகிக்கப்படுகின்ற, அதாவது அந்நிய செலாவணி தேவையினை பூர்த்தி செய்வதற்காக அரசாங்கத்தினால் விநியோகிக்கப்படுகின்ற ஒரு பிணையமாக இது காணப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக நாங்கள் இன்னொன்றை பார்க்கலாம். அது நாட்டுக்கான பன்னாட்டு முறிகள், சவரிங் பொண்ட் என்று சொல்வார்கள். இந்த சவரிங் பொண்டையும் அரசாங்கம் தன்னுடைய நிதியிடல் தேவைக்காக வழங்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவையெல்லாம் அரசாங்கம் தன்னுடைய பாதீட்டு பற்றாக்குறைக்கு தேவையான நிதியினை திரட்டிக் கொள்வதற்காக வழங்கப்படுகின்ற அரச பிணையங்கள் சந்தையோடு தொடர்புடைய விடயங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற இன்னொரு சந்தை, மூலதன சந்தையினுடைய இன்னொரு பகுதியாக காணப்படுவது கம்பெனி படுகடன் பிணையங்கள் சந்தை என்பதாகும். இந்த கம்பெனி படுகடன் பிணையங்கள் சந்தை என்பது பொதுவாக பட்டியலிடப்பட்ட கம்பெனிகள் அல்லது பெரிய கம்பெனி நிறுவனங்கள் தனக்கு தேவையான கடன் மூலதனத்தை திரட்டிக் கொள்வதற்காக விநியோகிக்கப்படுகின்ற ஒரு வகையான பிணையங்களான தொகுதி கடன்களையும் அது பரிமாற்றப்படுகின்ற சந்தையினையும் குறிப்பதாக இருக்கிறது. ஆக 2019ஆம் ஆண்டில் 15 நிறுவனங்கள் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சந்தையிலே பட்டியலிடப்பட்ட தொகுதிக்கடன் பத்திரங்களை விநியோகிப்பதன் மூலமாக 57.9 பில்லியன் ரூபாவினை திரட்டியிருந்தன. இங்கே கவனிக்க வேண்டிய இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், இவ்வாறு தொகுதிக்கடன்களை விநியோகித்ததில் 10 நிறுவனங்கள் வங்கிகள் அல்லது வங்கி சாரா வங்கியல்லா நிதி நிறுவனங்களாக காணப்பட்டது. ஏனைய 5 நிறுவனங்கள் நிதியல்லா நிறுவனங்களாக குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நாங்கள் 2019 நிலவிய தொகுதிக்கடன் சந்தையிலே நிலவிய வட்டி வீதத்தை பார்ப்போமாக இருந்தால், அங்கு 12.3% தொடக்கம் 15.5% என்கின்ற ஒரு வட்டி வீதத்துக்கிடையிலே பரிமாற்றப்பட்டதாக காணப்படுகிறது. இங்கே நீங்கள் இன்னொரு விடயத்தை கவனித்துக் கொள்ளலாம். இங்கே நாங்கள் அரச பிணையங்கள் சந்தையில் அல்லது திரைசேரி முறிகள் சந்தையினுடைய வட்டி வீதங்களோடு ஒப்பிடுகின்ற போது தொகுதிக்கடன் சந்தையினுடைய வட்டி வீதங்கள் அதிக அளவிலே காணப்படும். ஏனென்று சொன்னால், ஒப்பீட்டளவில் அரசாங்கத்தோடு ஒப்பிடுகின்ற போது, அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற பிணைகளிலே முதலீடு செய்கின்ற போது அங்கு அதாவது இடர்நேர்வு என்பது பூஜ்ஜியமானதாக காணப்படும் அல்லது இடர்நேர்வற்றொரு முதலீடாக காணப்படும். எனவே அங்கு காணப்படுகின்ற வட்டி வீதங்கள் குறைவானதொன்றாகவே காணப்படும். ஆனால் அரசாங்கம் அல்லாத தனியார் கம்பெனிகளால் வழங்கப்படுகின்ற வட்டி வீதங்கள் ஒரு உயர்வானதாக காணப்படுகின்ற போது அங்கு வழங்குகின்ற தொகுதிக்கடன்களுடைய இடர்நேர் உயர்வாக காணப்படுவதனால் அங்கு வட்டி வீதங்களும் ஒரு உயர்வான நிலையினை காணக்கூடியதாக இருந்ததை மாணவர்கள் அவதானித்திருப்பீர்கள் என்று அறியலாம். இங்கே முதலாம் தரச் சந்தை, 2ஆம் தரச் சந்தை என்கின்ற 2 வகுபாடுகளும் இங்கு காணப்படுகிறது. அதாவது தொகுதிக்கடன்களை நிறுவனங்கள் நேரடியாக முதன்முறையாக விநியோகிக்கிற சந்தையை தொகுதிக்கடன் முதலாம் தரச் சந்தை என்றும், அவ்வாறு தொகுதிக்கடன்களை பெற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய தொகுதிக்கடன்களை முதிர்வு தேதிக்கு முன்னர் இன்னொருவருக்கு பரிமாற்றுகின்ற சந்தையினை நாங்கள் தொகுதிக்கடன் 2ஆம் தரச் சந்தை என்றும் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும்.
இங்கே தோதிக்கடன் இரண்டாம் தர சந்தை ஒரு செயற்பாட்டில் உள்ள சந்தையாகத்தான் இலங்கையில் காணப்படுகிறது. அதாவது ஆக்டிவ் மார்க்கெட் என்று சொல்வார்கள். ஆனாலும் கூட ஏனைய சந்தைகளோடு ஒப்பிடுகின்ற போது, பங்கு சந்தையோடு ஒப்பிடுகின்ற போது அல்லது அரச பணியங்கள் சந்தையோடு ஒப்பிடுகின்ற போது இந்த அரச பணிய தோதிக்கடன்களுக்கான சந்தையினுடைய செயற்பாட்டினுடைய அளவு குறைவானதாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நான் நினைக்கிறேன் சந்தையினுடைய உட்பிரிவுகளிலே கடைசி பிரிவு விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அது பங்குச்சந்தை என்று பங்குச்சந்தையிலே நாங்கள் பார்க்கின்ற போது அங்கு தனியார் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான நிதியினை திரட்டிக் கொள்வதற்காக தங்களுடைய பங்கு பத்திரங்களை விநியோகித்து நிதியினை திரட்டுகின்ற ஒரு சந்தையாக பங்குச்சந்தையினை நாங்கள் குறிப்பிடலாம். கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தை நீங்கள் இதை அனைவரும் அறிந்து வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில் அதாவது கம்பெனிகள், தனியார் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான மூலதன நிதியினை திரட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சந்தையாக காணப்படுகிறது. இங்கே 2019 ஆண்டினுடைய இறுதியிலே 289 நிறுவனங்கள் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்திலே பட்டியலிடப்பட்டிருந்ததை தரவுகள் காட்டுகின்றன. அதே நேரம் 2019 ஆண்டினுடைய இறுதியில் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தினுடைய மொத்த மூலதனமாக்கல் தொகையானது 2851 பில்லியனாக காணப்பட்டதனையும் நாங்கள் மாணவர்கள் குறித்து வைத்திருப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கொழும்பு பங்குச்சந்தையினுடைய செயற்பாடுகள் பல்வேறுபட்ட காலத்திலே பல்வேறுபட்ட நிலைமையை கொண்டிருக்கும். சில காலத்திலே இதனுடைய செயற்பாடுகள் புள்ளிகள் அல்லது சுட்டன்கள் உயர்ந்து கொண்டிருக்கும், சில காலத்திலே சுட்டன்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும். கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்திலே பிரதானமாக 2 சுட்டன்கள் காணப்படுகின்றன. ஒன்று அனைத்து பங்கு விலை சுட்டன், இரண்டாவது SNB இலங்கை 20 சுட்டன் என்று 2 சுட்டன்கள் காணப்படுகிறது. இங்கே 2019 ஆண்டு காலப்பகுதியிலே அனைத்து பங்கு விலை சுட்டன் 1.3% ஒரு உயர்வினை கொண்டிருந்த அதே நேரம் SNB இலங்கை 20 பங்கு சுட்டன் 6.3% என்கின்ற ஒரு வீழ்ச்சியினை பதிவு செய்து ஒரு கலப்பான பதிவினை 2019 ஆண்டிலே பதிவு செய்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் நிதியியல் நிறுவனங்கள் என்றால் என்ன என்றும், நிதியியல் நிறுவனங்களுக்குள் அடங்கும் உபபிரிவுகள் எவை என்றும், நிதியியல் நிறுவனங்களின் தொழிற்பாடுகள் யாவை என்பதையும் மாணவர்களுக்கு விளக்கமாக கூறியிருப்போம். ஆம், இது ஒரு பொருத்தமான கேள்வி என்று நினைக்கிறேன். அதாவது நிதியியல் முறைமையினுடைய பகுதிகளாக 4 பகுதியை குறிப்பிட்டிருந்தேன். அதிலே முதலாவது நிதியியல் சந்தைகள் பற்றி நாங்கள் மிக விரிவாக பார்த்திருந்தோம். இப்போது இதனுடைய ஏனைய பகுதிகளான நிதியியல் நிறுவனங்கள் பற்றி நாங்கள் இப்போது பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இங்கே நிதியியல் நிறுவனங்கள் என்பது ஒரு பொருளாதாரத்தில் நாணய கொடுக்கல் வாங்கல்களை அடிப்படையாக கொண்ட வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற நிறுவனங்களை நாங்கள் நிதியியல் நிறுவனங்கள் என்று குறிப்பிட முடியும். இந்த நிதியியல் நிறுவனங்கள் பொதுவாக சொல்வாக இருந்தால் பொதுமக்களிடமிருந்து வைப்புக்களை ஏற்று பொதுமக்களுக்கு கடன்களை வழங்கக்கூடிய தன்மை சார்ந்த வியாபாரங்களிலே ஈடுபடக்கூடிய நிறுவனங்களை இந்த நிதியியல் நிறுவனங்கள் என்று பொதுவாக வரையறுத்து கொள்ளலாம். இலங்கையிலே பல்வேறுபட்ட நிதியியல் நிறுவனங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக அனுமதி அளிக்கப்பட்ட வர்த்தக வங்கிகள், அனுமதி அளிக்கப்பட்ட சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள், உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகள், உரிமம் பெற்ற குத்தகை கம்பெனிகள் மற்றும் ஏனைய பங்குத்தரகு நிறுவனங்கள், நம்பிக்கை பொறுப்பு நிறுவனங்கள், ஓய்வுகால நிதிய நிறுவனங்கள் என்று பல்வேறுபட்ட நிதியியல் நிறுவனங்கள் இலங்கையிலே காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் தற்போது திரையிலே பார்க்கக்கூடியதாக ஒரு அட்டவணை காட்டப்பட்டிருக்கிறது. இந்த அட்டவணை இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கையினுடைய 8வது அத்தியாயத்திலே 8.1 என்கின்ற அட்டவணையிலே இந்த இலக்கங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இலங்கையில் காணப்படக்கூடிய பிரதான நிதியியல் நிறுவனங்களும் அவற்றினுடைய மொத்த சொத்துக்களையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறோம். இங்கு நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் முதலாவது வரிசையிலே குறிப்பிடப்படுகிறது வங்கியியல் துறை. இந்த வங்கியியல் துறை ஏறத்தாழ 14 பில்லியன் ரூபாய் 14,000 பில்லியன் பெறுமதியான சொத்துக்களை கொண்டிருக்கிற அதே நேரம்
மொத்த சொத்தினுடைய சதவீதமாக பார்க்கிற போது 71.6% என்கின்ற ஒரு பெரிய அளவினை பிரதிநிதித்துவப்படுத்தி நிற்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வங்கியியல் துறையினுள்ளே மத்திய வங்கி, அனுமதி அளிக்கப்பட்ட வர்த்தக வங்கிகள், அனுமதி அளிக்கப்பட்ட சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள் என்கின்ற 3 பகுதிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியது வைப்புக்களை ஏற்கும் வேறு நிதி நிறுவனங்கள். அதாவது இந்த நிறுவனங்கள் வங்கிகள் அல்ல, ஆனால் வைப்புக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுமதி அளிக்கப்பட்ட நிறுவனங்கள். ஆகவே அதில் முதலாவதாக அனுமதி அளிக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள் காணப்படுகிறது. இது 1400 பில்லியனுக்கு மேற்பட்ட சொத்துக்களை கொண்டிருப்பதோடு 7.4% என்கின்ற ஒரு பங்கினை கொண்டு பிரதிநிதித்துவப்படுத்துவதாக காணப்படுகிறது. அதைவிட கூட்டுறவு கிராமிய வங்கிகள், சிக்கன கொடுகடன் சங்கம் என்பன காணப்படுகிறது. இவை அதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் வேறு சிறப்பியல்பு வாய்ந்த நிதி நிறுவனங்கள் காணப்படுகிறது. இந்த வேறு சிறப்பியல்பு வாய்ந்த நிதி நிறுவனங்கள் என்பதன் இவை வைப்புக்களை ஏற்க முடியாது, ஆனால் கடன் நடவடிக்கைகளிலோ அல்லது முதலீட்டு நடவடிக்கைகளிலோ ஈடுபடுகின்ற ஒரு நிறுவனங்களாக காணப்படும். இத்தகைய நிறுவனங்களாக நாங்கள் சிறப்பியல்பு வாய்ந்த குத்தகை கம்பெனிகள், முதன்மை வணிகர்கள், பங்குத்தரகர்கள், கூறு நம்பிக்கை நிறுவனங்கள் போன்றவற்றை குறிப்பிட முடியும். இதைவிட இன்னொரு வகுதியாக இந்த நிதியியல் நிறுவனங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது அல்ல வகுக்கப்பட்டிருக்கிறது ஒப்பந்த அடிப்படையிலான சேமிப்பு நிறுவனங்கள். இந்த ஒப்பந்த அடிப்படையிலான சேமிப்பு நிறுவனங்கள் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இவற்றிலே காப்புறுதி கம்பெனிகளை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அதைவிட சேமலாப நிதியங்களை நாங்கள் குறிப்பிடலாம். ஊழியர் நம்பிக்கை நிதியத்தை நாங்கள் குறிப்பிடலாம். இவ்வாறான நிறுவனங்கள் ஒப்பந்த அடிப்படையிலே சேமிப்பை திரட்டுகின்ற ஒரு நிறுவனங்களாக காணப்படுகிறது. ஆகவே இத்தகைய நிறுவனங்கள் பொதுவாக நிதியியல் சார்ந்த நிறுவனங்களுடைய பகுதிகளாக நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த நிதியியல் நிறுவனங்களுடைய முக்கிய தொழிற்பாடு என்ன என்று பார்த்தோமாக இருந்தால் வைப்புக்களை ஏற்றல் இது ஒரு மிக முக்கியமான ஒரு தொழிற்பாடாக இருக்கும். அதாவது வங்கிகள் சார்ந்த நிறுவனங்கள் வைப்புக்களை ஏற்றுக்கொள்ளும். அடுத்ததாக கொடுகடன்களை வழங்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையினை காட்டப்படும். இதை நாங்கள் சொல்லுவோம் நிதியியல் செயற்பாடு என்று சொல்லுவோம். அதாவது ஃபைனான்சியல் இன்டர்மீடியேட்ரி என்று சொல்லப்படுகிறது. இங்கே வைப்புக்களை ஏற்று கடன்களை வழங்குகின்ற அந்த நிதியியல் தொழிற்பாட்டை இவை மேற்கொள்வதாக காணப்படுகிறது. அடுத்தது தரகு மற்றும் முதலீட்டு வங்கியியல் சேவையிலே ஈடுபடுவதாக காணப்படும். இதுவும் இந்த நிதியியல் சார்ந்த நிறுவனங்களிலே ஒரு முக்கியமானதாக காணப்படும். அதாவது பங்குத்தரகு நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டு வங்கி செயற்பாடுகள் போன்றவற்றையும் இந்த வர்த்தக வங்கியினுடைய முக்கிய தொழிற்பாடாக அல்லது நிதியியல் நிறுவனங்களுடைய முக்கிய தொழிற்பாடாக காணப்படும். அதற்கடுத்ததாக பொது வசதிகள் சேவை வழங்குதல். அதாவது ஒரு வர்த்தக வங்கியாக இருந்தால் வங்கி வரவினை விநியோகித்தல், காசோலையினை விநியோகித்தல், உத்தரவாதங்களை வழங்குதல், அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்களை வழங்குதல் போன்ற ஒரு முக்கிய தொழிற்பாடுகளை இந்த அதாவது நிதியியல் நிறுவனங்கள் குறிப்பாக அதாவது வர்த்தக வங்கிகள் சார்ந்த நிறுவனங்கள் வழங்குவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இந்த வர்த்தக வங்கிகள் எங்கிருந்து நிதியினை பெற்றுக்கொள்கின்றன? மாணவர்களுக்கு தெரியும் இதனுடைய நிதி மூலம் பொதுவாக ஒரு வர்த்தக வங்கியினுடைய ஐந்தொகையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த ஐந்தொகையிலே மிக முக்கியமாக பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக பொது வைப்புக்கள், அதாவது வைப்புக்கள் காணப்படும். இந்த வைப்புக்கள் ஏறத்தாழ 70% ஐந்தொகையினுடைய பொறுப்பு பக்கத்திலே 70% பிரதிநிதித்துவப்படுத்துவதாக காணப்படும். அடுத்ததாக செலுத்திய மூலதனம் காணப்படும். செலுத்திய மூலதனம் என்பது அந்த வங்கியினுடைய உடைமையாளர்களாக பங்களிக்கப்பட்ட மூலதனம். பங்கு வழங்கல்கள், பிணைக்கடன் வழங்கல்கள், வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு கடன் சந்தை கொடுக்கல் வாங்கல்கள், வெளிநாட்டு வைப்புக்கள் மற்றும் மத்திய வங்கியினுடைய கடன் வசதிகள் போன்ற இத்தகைய விடயங்களிலிருந்து வர்த்தக வங்கிகள் பிரதானமான நிதியினை பெற்றுக்கொள்வதாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீதரன் அவர்களே, இதுவரைக்கும் நிதியியல் முறைமையின் பிரிவுகளான நிதியியல் சந்தைகள், நிதியியல் நிறுவனங்கள் பற்றி விரிவாக மாணவர்களுக்கு கூறியிருந்தீர்கள். தற்போது நிதியியல் முறைமையில் எஞ்சியுள்ள ஒழுங்குபடுத்துனர் மற்றும் உட்கட்டமைப்பு பற்றி சுருக்கமாக மாணவர்களுக்கு கூற முடியுமா? நான் நினைக்கிறேன்
அந்த நேரத்தை கவனத்தில் கொண்டு நாங்கள் சுருக்கமாக முடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த அடிப்படையிலே நிதியியல் ஒழுங்குபடுத்தினராக நாங்கள் பல்வேறுபட்ட தரப்பினரை குறிப்பிடலாம். இலங்கையை பொறுத்தவரையில் பிரதானமாக இவ்வாறான நிதியியல் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துகின்ற நிறுவனமாக 3 வகையான நிறுவனங்களை நாங்கள் குறிப்பிடலாம். ஒன்று இலங்கை மத்திய வங்கி, 2வது பிணையங்கள் பரிவர்த்தனை ஆணைக்குழு, 3வது இலங்கை காப்புறுதி ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு. இங்கே இலங்கை மத்திய வங்கி வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனிகள் குத்தகை கம்பெனிகளை ஒழுங்குபடுத்துகிற அதே நேரம் பிணையங்கள் பரிவர்த்தனை ஆணைக்குழு முதலீட்டு அதாவது பங்கு பரிவர்த்தனையோடு தொடர்பட்ட நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தி மேற்பார்வை செய்கின்ற அதேவேளை இலங்கை காப்புறுதி ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு என்ன அதாவது காப்புறுதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தி மேற்பார்வை செய்கிறது. அதே நேரம் இன்னொரு வகையை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது என்னென்று சொன்னால் கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு. அதாவது ஒரு நிதியியல் முறைமையினுடைய உட்கட்டமைப்புக்குள் இது உள்ளடங்குகிறது. நிதியியல் முறைமையினுடைய செயற்பாடுகளை ஒழுங்கிணைத்து அங்கு கொடுக்கல் வாங்கல்கள் கொடுப்பனவு மற்றும் தீர்த்தல்கள் ஒழுங்கான முறையில் இடம்பெற வேண்டும். அவ்வாறு ஒழுங்கான முறையில் ஈடுபடுவதை இந்த கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு வழங்கல் நிறுவனங்கள் உறுதிப்படுத்துவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான நிறுவனங்களாக இலங்கையிலே லங்கா கிளியர் நிறுவனம் மற்றும் வங்கிகளுக்கு இடையிலான தீர்ப்பனவு முறைமை, அதே நேரத்தான மொத்த கொடுப்பனவு முறைமை RTGS என்று சொல்வார்கள். மற்றது பத்திரங்களற்ற பிணையங்கள் தீர்ப்பனவு முறைமை லங்கா செக்யூ என்று சொல்வார்கள். இத்தகைய முறைமைகளின் ஊடாக கொடுத்தல் மற்றும் தீர்ப்பனவு ஆகியவற்றினுடைய செயற்பாடுகள் உட்கட்டமைப்பு சார்ந்த ஒரு நிதியியல் முறைமையினுடைய உட்கட்டமைப்பு சார்ந்த சேவைகள் வழங்குவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நிதியியல் முறைமையின் உட்பிரிவுகள் தொடர்பாக விளக்கமாக மாணவர்களுக்கு அளித்திருந்தீர்கள். ஆனாலும் கூட நிதியியல் உட்கட்டமைப்பில் அண்மைய காலத்தில் மத்திய வங்கியினால் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கல் என அழைக்கப்படும் லங்கா QR-ஐ ஊக்குவிப்பதை நீங்கள் அறிவீர்கள். இது பற்றியும் மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே நடைமுறை விடயங்களை பற்றி மாணவர்கள் அதிக அளவில் அறிந்து வைத்திருக்க வேண்டியதான். அந்த அடிப்படையிலே இந்த லங்கா QR என்கின்ற கொடுப்பனவு முறைமை அண்மை காலங்களிலே மத்திய வங்கியினால் அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லது இப்படி சொல்லலாம் பிரபல்யப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு கொடுப்பனவு முறைமையாக காணப்படுகிறது. கைத்தொலைபேசியினுடைய செயலிகள் ஆப்ஸ், அதாவது செயலிகளை மூலமாக கொடுப்பனவு முறைமைகளை செய்கின்ற ஒரு கொடுக்கல் வாங்கல் முறைமையாக இந்த லங்கா QR கொடுப்பனவு சேவையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. லங்கா QR என்பது எந்த ஒரு வணிகரும் விரைவானதும் பாதுகாப்பானதுமான குறைந்த செலவினை கொண்ட எண்ணிம கொடுப்பன வசதிகளை செய்கின்ற ஒரு இலங்கையில் உள்ள நிதி நிறுவனங்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு கொடுக்கல் வாங்கல் முறையாக இந்த லங்கா QR கொடுப்பனவு முறைமை காணப்படுகிறது. இங்கே வாடிக்கையாளர்கள் லங்கா QR இணங்குவிப்பு செல்லிட தொலைபேசி செயலிகளை பயன்படுத்தி அவர்களது கணக்கில் இருந்து நேரடியாக வணிகர்களுடைய கணக்கிற்கு அந்த கொடுப்பனவுகளை செய்யக்கூடிய இயலுமையை இது செயற்படுத்துகிறது. லங்கா QR-னை பயன்படுத்தி செய்யப்படும் கொடுப்பனவிற்காக வாடிக்கையாளர் ஒருவர் செல்லிட தொலைபேசி கொடுப்பனவு செயலிகளை பயன்படுத்தி லங்கா QR-னை ஸ்கேன் செய்தல் அல்லது வருடல் செய்வதன் மூலமாக அந்த கொடுப்பனவினை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று மாணவர்கள் விளங்கிக் கொள்ளுதல் அவசியம். நிதியியல் முறைமை பற்றி விரிவாக அறிந்து கொண்ட மாணவர்களுக்கு எங்களின் தலைப்புக்கிணங்க நிதியியல் முறைமைகளின் அண்மைக்கால போக்குகள் பற்றியும் நாங்கள் விளக்கம் கூறியிருக்க வேண்டும் என நம்புகிறேன். நீங்கள் சொல்வது சரி. அதாவது மாணவர்கள் நிதியியல் தொடர்பான கோட்பாடுகளை அறிந்து வைத்திருக்கிற அதே நேரம் அண்மைய காலத்திலே இந்த நிதியியல் முறைமையில் என்ன மாற்றங்கள் இடம்பெற்றது என்பதை பற்றி அறிந்து வைத்திருப்பது அவசியமானது ஒன்றாக காணப்படுகிறது. இங்கே அண்மைய கால மாற்றம் என்பதனுள் நாங்கள் பார்க்க வேண்டும், COVID-19 பெருந்தொற்று காரணமாக எத்தகைய தாக்கங்கள் நிதியியல் முறைமையிலே ஏற்பட்டது. இந்த பெருந்தொற்று ஏற்பட்டதனை தொடர்ந்து இந்த பொருளாதாரத்திலே பல்வேறுபட்ட தாக்கங்கள் ஏற்பட்டது. இது நிதியியல் துறையினையும் விட்டு வைக்கவில்லை. இந்த நிதியியல் துறை பல்வேறுபட்ட இடர்நேர்வுகளை எதிர்நோக்கி கொண்டு வருகிறது. உதாரணமாக முதலிலே காணப்பட்ட முதலாவது பிரச்சனை, அதாவது திரவத்தன்மை ஒரு பற்றாக்குறையான நிலைமைக்கு செல்லுமோ என்கின்ற ஒரு நிலைமை தோற்றப்பட்டது. ஆயினும் கூட மத்திய வங்கி
உரிய நேரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக நிதி நிறுவனங்களுக்கு மேலதிக திரவத்தன்மை வசதிகள் வழங்கப்பட்டதன் மூலமாக திரவத்தன்மை ஓரளவுக்கு மேம்படுத்தப்பட்டது. ஆயினும் கூட ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி குறிப்பிடத்தக்க அளவினால் வீழ்ச்சி அடைந்ததை அந்த பெருந்தொற்றினுடைய ஒரு தாக்கமாக நாங்கள் காண முடியும். அதைவிட பங்குச்சந்தையினுடைய செயலாட்டம் மிக கடுமையாக பாதித்திருந்தது. பெருந்தொற்றினுடைய தொடக்கத்து காலப்பகுதியிலே மிக கடுமையாக பாதித்திருந்தது. ஆனாலும் கூட தற்போது அதிலிருந்து மீண்டெழுந்து கொண்டிருந்தாலும் கூட இன்னமும் அந்த முன்னிய நிலைமைக்கு, பெருந்தொற்றுக்கு முன்னர் காணப்பட்ட நிலைமைக்கு பங்கு சுட்டன்கள் செல்லவில்லை என்பதுதான் மாணவர்கள் தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அதைவிட இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், நிதியியல் நிறுவனங்களுடைய சொத்துக்களுடைய தரங்கள், அதாவது செயற்படா கடன்களுடைய அளவுகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இதுவும் நிதியியல் நிறுவனங்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு இடர்நேர்வாக காணப்படுகிறது. அதைவிட இவ்வாறான பல்வேறு இடர்நேர்வுகளை ஏற்பட்டாலும் கூட மத்திய வங்கி தன்னுடைய பேரண்ட பொருளாதார கருவிகளை பயன்படுத்தி நிதியியல் முறைமையினுடைய உறுதித்தன்மையை பேணுவதற்கு பல்வேறுபட்ட நடவடிக்கை எடுத்து அதனை தொடர்ந்தும் செயற்படுத்தி வருகிறது என்பதை நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும். ஆம், நாம் இப்போது இன்றைய கலந்துரையாடலின் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளோம். இன்றைய நிகழ்ச்சியின் இலங்கையின் நிதியியல் சந்தைகளும் அதன் அண்மைக்கால அபிவிருத்திகளும் தொடர்பாக பல்வேறு தட்ட பயன்தர விடயங்களை நம்முடன் பகிர்ந்திருந்தார் இலங்கை மத்திய வங்கியின் பிரதிப்பணிப்பாளர் கலாநிதி ஸ்ரீதரன் அவர்கள். முதலில் அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு ஊடக அனுசரணை வழங்கியிருந்த வசந்தம் தொலைக்காட்சியினருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னுமோர் அறிவூட்டு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி.